வணக்கம். என்னோட பெயர் டாக்டர் மகேஷ் ராஜகோபால். நான் மனநல மருத்துவமனையோட நிர்வாக இயக்குனர். இன்னைக்கு நம்ம ஓவர் திங்கிங்னா என்ன? அதனால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது? முக்கியமாக அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிறது அப்படின்றது ஒரு இயல்பான விஷயம். அதை பெரும்பாலான நேரங்களில் நம்ம சிந்தனை நமக்கு உணர்ச்சிகளை தூண்டிச்சுன்னா ஒரு நெகட்டிவ் ஃபீல்ஸ் தான் கொடுக்கும். நெகட்டிவான ஒரு அவுட்கம் தான் கொடுக்கும். அதனால் தேவையில்லாத சிந்தனைகள் நம்மளோட மைண்டில் ஏற்படும் பொழுது நமக்கு உணர்ச்சிகள் மாற்றங்கள் எப்படி ஏற்படுது, அதனால் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிந்தனை பெரும்பாலான நேரங்களில் நம்ம ஏற்கனவே சிந்தித்த சிந்தனைகள் தான் திரும்ப திரும்ப ஏற்படுது. ஒரு நாளில் நமக்கு ஏற்படுற சிந்தனைகளில் 80% சிந்தனைகள் ஏற்கனவே சிந்தித்ததாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது புதிய சிந்தனைகள் அப்படின்றது ஒரு 10லேருந்து 20% தான் இருக்கும். அந்த புதிய சிந்தனைகளுமே நம்ம எந்த மாதிரியான அனுபவங்களை பெற்றுட்ருக்கோம், எந்த மாதிரியான புத்தகங்களை வாசிக்கிறோம், எந்த மாதிரி இடங்களுக்கு எந்த நட்பு வட்டாரங்களை நம்ம வளர்த்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் புதிய சிந்தனைகள் வருது. அப்போ நெகட்டிவ் தாட்ஸ் ஏற்படும் பொழுது நமக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு பார்க்குறோம். பழைய விஷயங்களை, முடிந்து போன விஷயங்களை நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா அது நமக்கு குற்ற உணர்ச்சிகளை தான் ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு நம்ம பள்ளியில் படிச்சுட்டு இருக்கும்போது சிறு வயதில் ஆசிரியர்கள் நம்மளை கண்டிச்சிருந்தாலோ, சின்ன சின்ன தவறுகள் செஞ்சதுனால அம்மா அப்பா நம்மளை கண்டிச்சிருந்தாலோ, இல்லை சிறிய தவறுகள் நம்ம சிறு வயதில் பண்ணியிருந்தாலோ அது இப்போ யோசித்து பார்க்கும்போது நமக்கு குற்ற உணர்ச்சிகளை தான் ஏற்படுத்தும். அதே மாதிரி எதிர்காலத்தில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், எதிர்காலத்தில் ஒரு வேலைக்கு போகணும், ஒரு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அது நமக்கு ஆங்ஸைட்டியை தான் கொடுக்கும். அதாவது மனப்பதற்றத்தை தான் கொடுக்கும். அப்போ எதிர்காலத்தை பற்றி அதிகமாக நினைக்கும் போது மனப்பதற்றத்தையும், கடந்த காலத்தை பற்றி அதிகமாக நினைக்கும் போதும் குற்ற உணர்ச்சிகளையும் தான் ஏற்படுத்தும். பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரியான அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்ஸ், அதாவது குற்ற உணர்ச்சியோ, பயமோ, பதற்றமோ அல்லது ஒரு கவலையோ தரக்கூடிய விஷயங்களை முற்றிலுமாக அவாய்ட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சிறு வயதில் நடந்த ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கும் பொழுது ஒரு நெகட்டிவான எமோஷன்ஸ் நமக்கு உருவாகுது அப்படின்னா அந்த நெகட்டிவான எமோஷன்ஸ் தரக்கூடிய இடத்தையே முற்றிலுமாக அவாய்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எதிர்காலத்தில் ஒரு எக்ஸாம்ஸோ, ஒரு வேலைக்கு நினச்சாலோ, இல்லை பர்த்டே பார்ட்டிக்கு செல்லணும்னு நினச்சாலோ, அது மாதிரியான நிகழ்வுகளில் மற்றவங்க நம்மளை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க, நம்ம பாஸ் ஆகிடுவோமா, ஃபெயில் ஆகிடுவோமா, இல்லை ஒரு ட்ராவல் பண்ணி போகும்பொழுது ஏதாவது விபத்து ஏற்பட்டுருமா அப்படின்னு தேவையில்லாத இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸோ, நெகட்டிவ் எமோஷன்ஸோ முற்றிலுமாக போகிறதில்ல. மாறாக அது மேலும் மேலும் அதிகரித்து மேலும் துன்பத்தை தான் அதிகம் தருது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்படுற நெகட்டிவ் தாட்ஸை நம்ம முற்றிலுமாக அவாய்ட் பண்ண முடியாது. அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்படி ஒரு ரூமில் ஒரு ஜன்னல் 2 ஜன்னல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜன்னலை திறந்து வைக்கும் பொழுது காற்று ஒரு ஜன்னல் வழியாக இன்னொரு ஜன்னல் வழியாக போகுதோ, அதே மாதிரி தான் நம்ம சிந்தனைகளையும் உள்ளே வரத்துக்கு அலோவ் பண்ணணும். அது எவ்வளோ நெகட்டிவான தாட்ஸாக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சிக்கக்கூடாது. உள்ளே வர தாட்ஸை அழகாக அதை ஏற்றுக்கிட்டு அதுக்காக நம்மளோட எமோஷன்ஸை அதிகமாக வெளிப்படுத்தாமல் கண்ட்ரோல் பண்ணணும். ஏற்றுக்கிட்டு அது மாதிரி தாட்ஸை விடும்போது நாளடைவில் அந்த தாட்ஸோட இன்டென்சிட்டியும் ஃப்ரீக்குவன்சியும் குறைஞ்சிக்கிட்டே வரும். மேலும் இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது நமக்கு ஏற்படுற எமோஷன்ஸை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். உதாரணத்துக்கு நம்ம பயந்தோன்னு வச்சோங்களேன், உடனே நம்ம சில எளிய பயிற்சி முறைகளில் நம்மளோட உணர்ச்சிகளை அதிகமாக கட்டுப்படுத்த முடியும். உதாரணத்துக்கு நம்ம பயந்தனாலோ அல்லது ஒரு குற்ற உணர்ச்சி, அருவருப்பு உணர்ச்சி, இல்லைன்னா ஒரு நெகட்டிவான எந்த எமோஷன்ஸ் ஏற்பட்டாலோ அந்த எமோஷன்ஸ் தானாக சரியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படணும். அந்த எந்த ஒரு எமோஷன்ஸுமே ஒரு பீக்குக்கு போயிட்டு தானாக செட்டில் ஆகக்கூடிய ஒரு இயல்பு இருக்குது. அதனால நம்ம அந்த எமோஷன்ஸை பார்த்துட்டு உடனே பயந்துட்டு ஏன் இந்த எமோஷன்ஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டுப்படுத்துறதுக்கோ, அதை உடனே சரி செய்கிறதுக்கோ டெஸ்பரேட் ஆகக்கூடாது. மாறாக எளிமையாக ஒரு மூச்சு பயிற்சி செய்வதன் மூலமாக நம்மளோட உணர்ச்சிகள் எளிமையாக கட்டுப்படுத்தப்படும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்மளோட மூச்சை ஆழமாக மெதுவாக உள்ளே இழுக்கும் போது நம்மளோட செஸ்ட்டில் வேகஸ் நர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நர்வ் ஸ்டிமுலேட் செய்யப்படுது. இது நம்மளோட ஹார்ட் ரேட்டையும் அட்ரினலின் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸையும் கட்டுப்படுத்துவதன் மூலமாக நமக்கு ஆங்ஸைட்டினால் ஏற்படக்கூடிய அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் முற்றிலுமாக தவிர்க்கப்படுது. அதே மாதிரி இந்தியாவில் காலங்காலமாக புத்த மதத்தில் பின்பற்றிட்டு வந்த
ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்ஸ் தான் இப்பொழுது உலகம் ஃபுல்லாக அதை பயன்படுத்திட்டு வராங்க. மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய வேலைகளை நிதானமாக முழு கவனம் செலுத்தி அதில் ஈடுபாட்டோடு செஞ்சோன்னா நம்மளோட கவனம் மேம்படும். நம்ம நிதானமாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளோட எமோஷன்ஸையும் கட்டுப்படுத்தும். தேவையில்லாமல் நெகட்டிவ் திங்கிங் வந்து வெளியில் போகிறதுக்கு பதிலாக நம்மளோட சிந்தனைகள்லாம் ஒருங்கிணைந்து நம்மளை செய்கின்ற வேலைகளில் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நாளில் சின்ன சின்ன வேலைகள் செய்யும் பொழுது என்னென்ன மாதிரியான ஒரு வேலைகள் செஞ்சாலுமே அந்த வேலையில் முழு கவனத்தோடு செஞ்சிங்கன்னா அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக். மாதிரி ஐம்புலங்களையும் நம்ம செய்கின்ற வேலைகளில் முழு கவனத்தோடு ஈடுபட்டு செஞ்சோன்னா அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் நல்லாவே குறைஞ்சு எமோஷன்ஸும் நல்லா கட்டுப்படுத்த முடியும்.